ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு தானியேலும் கைவிரலும். தானியேலும் கைவிரலும். இன்றைக்கான வேத வசனம், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. தானியேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செவத்தில் அசிங்கமாக கிறுக்கி கிறுக்கி இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? அது ஒன்றுமே புரியாதுல்ல. இன்றைக்கும் நம்முடைய ஸ்டோரியில் சுவரில் ஒரு கை தோன்றி அழகழகா ஒன்று எழுதுச்சு. அது என்ன எழுதுச்சு, அதன் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாபிலோன் அரண்மனையில் விருந்து விருந்து, பாபிலோன் அரண்மனையில் விருந்து விருந்து, எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கோ, டும் 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 அப்படிங்கிற செய்தி ஊருக்குள்ள பரவியது. அப்பொழுது பாபிலோன் ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்தவர் நேபுகாத் நேச்சார் ராஜாவுடைய பேரப்பிள்ளை தான் ராஜாவாக இருந்தார். அவர் பேரு பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் அவர் தான் இந்த பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். இந்த விருந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாகத்தான் கோரேஸ் என்ற பெர்ஷிய நாட்டு ராஜா பாபிலோன் ராஜ்யத்துக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அரண்மனையில் உள்ளவங்க சில காரியங்களை பேசிக்கிட்டாங்க. இப்படி பாபிலோன் அரண்மனைக்கு வெளியில் கோரேஸ் ராஜா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த விருந்தெல்லாம் தேவைதானா? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ஏதோ சரியாகத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், இந்த விருந்து எதில் போய் முடிய போதோ தெரியவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பாபிலோன் அரண்மனையில் பார்ட்டி விருந்து தொடங்குச்சு. பார்ட்டி ரொம்ப களகட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கே மியூசிக் போடுறவங்க இருந்தாங்க, டான்ஸ் ஆடுறவங்க இருந்தாங்க, அப்புறம் உடம்புக்கு கெடுதியான மதுபானம் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. ராஜா ரொம்ப குஷியாக இருந்தார், ஹாப்பியாக இருந்தார். ராஜா ரொம்ப குஷியாகி சுற்றிலும் இருக்கிறவங்ககிட்ட சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியை விருந்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ராஜா உடம்புக்கு கெடுதியான அந்த மதுபானத்தை குடித்ததுனால அவர் புத்தியே மாறி போச்சு. அவர் தாழ்மையாக இல்லாமல் அகந்தையாக இருந்தார். அவர் ஏசப்பாவை கனம் பண்ணாமல் கர்வமாக இருந்தார். அவர் பொறுமையாக இல்லாமல் பெருமையாக இருந்தார். இது ஏசப்பாவுக்கு வருத்தத்தை தானே உண்டு பண்ணும். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ஏசப்பாவுடைய எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அவருடைய பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அதுலேயும் இந்த மதுபானத்தை ஊற்றி குடிப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஏசப்பாவுடைய எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் அந்த கப்பில் மதுபானத்தை ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தங்கத்தினால, வெள்ளியினால், வெண்கலத்தினால, இரும்புனால, மரத்தினால செய்யப்பட்ட பெரிய பெரிய பொம்மைக்கு முன்னாடி ரொம்ப பேர் பாட்டு பாடி புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மியூசிக் போடுங்க, டான்ஸு ஆடுங்க, தண்ணி அடிங்க, பொம்மைக்கு பாட்டு பாடுங்க அப்படின்னு பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொம்மைக்கு உயிர் இருக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். உயிர் இல்லாத பொம்மைக்கு முன்னாடி புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உயிருள்ள ஏசப்பாவை காயப்படுத்துகிற மாதிரி இந்த ராஜா செயல்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரண்மனையில் உள்ள மற்றவங்களும் ஏசப்பாவுடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரத்தில் தான் உடம்புக்கு கெடுதியான மதுபானத்தை குடித்து சந்தோஷமாக மியூசிக் போடுங்க, டான்ஸு ஆடுங்க, தண்ணி அடிங்க, ஜாலியாக இருங்க, பிப்பி பீப்பி பிப்பி பீப்பி பிப்பி பீப்பி
பி 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 இப்படி ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் திடு 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 திடுன்னு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு கை ஒன்று தோன்றி செவத்தில் சில வார்த்தைகளை எழுதுச்சு. அதை பார்த்து ராஜா பயந்து மிரண்டே போயிட்டாரு. அவரு நடுநடு நடுநடு நடுநடுன்னு நடுங்கி போயிட்டாரு. அந்த நடுக்கத்தில் அவர் கேட்டார், பாபிலோனில் யாராவது ஞானிகள் அறிவாளிகள் இருக்கிறீங்களா? அவங்க இதுக்கான அர்த்தத்தை எனக்கு சொல்ல முடியுமா? அப்படி யாராவது அர்த்தம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தங்க செயின் தரேன். இந்த பாபிலோன் ராஜ்யத்திலேயே 3வது உயர்ந்த பதவியை நான் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ராஜா சொன்னாலும் அதை பதில் சொல்ல வந்த ஞானிகள், இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர், இது எனக்கு தெரியவே 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 தெரியாது அப்படின்னு சொன்னார். இது எனக்கு தெரியவே தெரில, புரியவே புரியல அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். ராஜாவுக்கு என்ன செய்யனே தெரில. அப்போது ராஜா கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வந்துச்சு. இப்படி புரியாத விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம ராஜ்யத்தில் தானியேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தான் உன்னுடைய தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கும் புரியாத விஷயங்களை தெரியாத விஷயங்களை அழகாக புரிய வச்சாரு. அவரை அழைத்து கொண்டு வந்தா இதுக்கான விளக்கம் கொடுப்பாருன்னு தகவல் வந்துச்சு. அப்போ ராஜா தானியேலை அப்படியே எழுதப்பட்ட சுவரை நோக்கி அழைத்து கொண்டு வந்தார். அப்போ தானியேல் ராஜாவை பார்த்து நேருக்கு நேர் ஒன்று சொன்னார். ராஜாவே, நீங்கள் அகந்தையாகவும் பெருமையாகவும் கர்வமாகவும் இருந்ததுனால பரலோகத்தின் தேவன் ஏசப்பாட்ட இருந்து உங்களுக்கு அவசர செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அழகழகாக சொன்னார். மெனே அப்படின்னா உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏசப்பா முடிவு கட்டிட்டாருன்னு அர்த்தம். தெக்கேல் என்றால் ஏசப்பாவுடைய நியாய தீர்ப்பில் நீர் செய்த குற்றங்கள் பாவங்கள் தண்டனைக்காக நியமிக்கப்பட்டது என்று அர்த்தம். உப்பார்சின் என்றால் உம்முடைய பாபிலோன் ராஜ்யம் பெர்ஷிய ராஜ்யத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்படும் என்று அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகழகான அர்த்தத்தை சொன்னார். அந்த அர்த்தத்தை கேட்டுட்டு பெல்ஷாஷார் ராஜா தானியேலுக்கு சொன்ன மாதிரியே தங்க செயின் போட்டார். தானியேலை ராஜ்யத்தில் 3வது உயர்ந்த பதவி கொடுத்தாரு. அன்னைக்கு ராத்திரியே ஏசப்பா சொன்ன மாதிரி பெர்ஷியா நாட்டின் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயிச்சிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி பெல்ஷாஷார் ராஜா இறந்து போயிட்டாரு. அதனால பெர்ஷிய ராஜா கோரேஸ் அதற்கு அதிபதியாக ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, பெல்ஷாஷார் ராஜா கர்வமாகவும் அகந்தையாகவும் பெருமையாகவும் இருந்தார்ல, அப்படி இருந்ததுனால அவர் தோத்து தான் போனார். ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடையும் குணத்தோடையும் இருந்தோன்னா தோத்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாகும், அது பெர்ஷியா நாட்டு ராஜாவு கையில் கொடுக்கப்படும்னு சொன்னாங்கல்ல. ஏசப்பா சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரியே அந்த வார்த்தை நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏசப்பா திரும்பவும் 2ஆம் முறை இந்த பூமிக்கு வருவேன், ராஜாதி ராஜாவாக வருவேன், ஏஞ்சல்ஸோட வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொன்ன விஷயமும் சீக்கிரத்தில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா வரும்போது நம்மையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.